ஹலோ 7/7 என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், என்ன பண்ண போகிறோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான். நண்டு செமி கிரேவி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு. கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டுருக்கேன். நான் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எவ்வளோ நண்டு வாங்கியிருக்கேன்னா ஒரு 1 kg நண்டு வாங்கியிருக்கேன். நண்டு பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நண்டு பிடிச்சவங்க. அப்புறம் என் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடாக இருப்பார். ஓகே, சூடாகிட்டார். ஜீரகம் போடுறோம். ஏன் ஜீரகம் போடுறோன்னா, நண்டு ஆல்ரெடி ரொம்ப ஹீட்டு. ஸோ கொஞ்சம் கோல்டாக நம்ம பாடியை வச்சுக்கணுன்றதுக்காக ஜீரகம். சோம்பு போட்டாச்சு, பிரியாணி இலை, பட்டை, ஒரு ஸ்டாரு, ஒரு கிராம்பு போட்டாச்சு. எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பார்த்துட்டிங்களா என்னென்ன இருக்குன்னு. இப்போ 2 கருவேப்பிலை போட்டோன்னா வேகமாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரொம்ப கிரேவி தேவையில்லை, அதனால் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா ஒரு 2 வெங்காயம் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை வதக்குன்னு வதக்குவோம் வாங்க. நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளியை ஆட் பண்ணுறோம். திரும்பி அந்த 2 தக்காளியுமே வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இது வதக்குற டைமில் நான் என்ன ரெடி பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள். ஸோ வதங்கிட்டே இருக்கிற டைமில் தேங்காய், ஒரே ஒரு ஏலக்காய், ஜீரகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, அதுவும் இது கூட ஆட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருவோம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குவோம். நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடியாக வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வந்து நண்டு ஆட் பண்ணிவிடுவோம். அது கூட நம்ம நண்டு பாருங்கள் ரெடி பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. இப்போ நண்டு ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. நண்டு ரொம்ப ஹெல்த்திங்க, நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ டைம் கிடைக்கும் போது எடுத்துக்கோங்க. கால்சியம் மட்டும் இல்லை, இந்த நியூ பர்த் கொடுத்த மதர்ஸ், குழந்தை பெற்ற அம்மாக்களுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கம், அதுக்கப்புறம் கால்சியம் நிறைய இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். ஃபீவரு, கோல்டு, காஃபு இருக்கிறவங்க இந்த நண்டு சூப் குடித்தா ரொம்ப நல்லது. ஸோ நண்டு அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு. சான்ஸ் கிடைக்கும்போது நண்டு சூப்பாச்சும் வச்சு கொடுங்க. நண்டு போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மீன்காரக்கா 1 கிலோ நண்டுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன எடை போடுறாங்கன்னே தெரியல. இதை பார்த்தா 1 கிலோ மாதிரி தெரியல. சரி, ஓகே, ஏதோ செஞ்சாச்சு நம்ம. இப்போ இங்கே பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் போடுறேன்.
நான் ஒரு 3 ஸ்பூன் போல் போடுறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா ஒரு 4 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே. ஏன்னா நம்ம கடைசியாக கொஞ்சம் பெப்பர் வேற போடுவோம், அதில் கண்டிப்பாக வந்து காரம் ஏறும். இதுவே பாருங்கள் நிறைய காரம் இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு. ஸோ நிறைய மிளகாத்தூள் போட்டால் அப்புறம் ரொம்ப காரமாயிடும். ஃபுல்லாக மிளகாத்தூள் காரமே இருந்தாலும் உடம்புக்கு நல்லதில்லை. பெப்பர் போட்டுக்கிட்டால் உடம்புக்கு நல்லது. அதனால் கொஞ்சம் மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் போட்டுப்போம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு வேக வைப்போம். நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு தெரியுதா உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக மேரினேட் ஆகிருக்கு. இப்போ தண்ணி ஊற்றுறோம் கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு. அதுக்கு நிறைய ஊற்றிட வேணாம், கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இந்த மாதிரி வேகிற அளவுக்கு ஊற்றுங்க. போதும், இதுக்கு மேலே வேணாம். ஏன்னா நண்டுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்ம நண்டை வந்து தட்டை திறந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா கிரேவி ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் ஜீரகம் எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்ற போகிறோம். ஸோ தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சோம்ல, தேங்காய் ஜீரகம் கசகசா ஏலக்காய் அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் ஊற்றியாச்சு. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, அப்புறம் நிறைய கிரேவி ஆகிடும். நம்ம செமி கிரேவி, உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ செமி கிரேவி செய்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் ஆல்ரெடி மீன் குழம்பு ரசம் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதை செமி கிரேவியாக தான் நாங்கள் செய்கிறோம். கலரும் பாருங்கள். அந்த தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாலும் அந்த தேங்காயோட டேஸ்ட்டு மாறிடும். கலரிட்டுருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி நிறைய இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இது நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் இருக்கிற அந்த தண்ணியும் கட்டியாயிடும். தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால நம்ம கலரிட்டு ஆஃப் பண்ணி வச்சோம்னா அந்த கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது கூட கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம், பெப்பர் பவுடர். நண்டு பெப்பர் இல்லாமல் சமைச்சா நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக பெப்பர் போடணும். பெப்பர் போட்டாச்சு. கொஞ்சம் பெப்பர் பவுடர் போதும். எங்கள் அம்மா போடுறாங்க, ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே சமைக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. அதனால புதினா கொத்தமல்லி, கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி. வீடியோ எடுத்துகிட்டே சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு கையில். அதனால் கடைசியாக தேங்காய் ஊற்றும் போது அம்மாவோட ஹெல்ப் கேட்டேன். அம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பெப்பர் போட்டாச்சு, கொத்தமல்லியும் போட்டாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளுடைய நண்டு செமி கிரேவி. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. வாங்க சாப்பிடுவோம் எல்லாரும். இதில் நீங்கள் சாதம் போட்டு சாப்பிடலாம், இடியாப்பத்துக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், பூரிக்கு வச்சுக்கலாம், எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். இதையே வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டோன்னா சாதத்துக்கு செம்ம சைட் டிஷ் காம்பினேஷனுங்க. சாம்பார் ரசத்துக்கெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, என் பசங்களுக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். ஓகே, ஸோ இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம நண்டு. ஸோ நம்ம நண்டு முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கா? வாங்க சாப்பிடுவோம் மக்களே. மறக்காமல் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் நண்டு செமி கிரேவி.